வெல்கம் டு Habi's DIY. கபர்ட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ்க்கு PVC டோர் போடுவாங்க இல்லையா, அதிலிருந்து மீதி கிடச்ச இந்த பிளாஸ்டிக் ராடை வச்சு தான் இன்றைக்கி 2 அழகான DIY பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இதை ஈவனாக கட் பண்ணணும். அதுக்கு பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு கத்தியை சூடு பண்ணி கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது, நார்மல் கட்டரால் இதை கட் பண்ண முடியாது. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சைடில் இருக்க இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கார்ட்போர்டில் அதே ஷேப்பை கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் வச்சு சைட்ஸில் ஒட்டிடலாம். இது டபுள் சைட் கிளியர் டேப்பு. இதுலேயே 3M டேப்பும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி 2 kg வரைக்கும் வெயிட்டை நம்ம செவத்தில் மாட்டி வைக்கலாம். இன்றைக்கி இந்த கிளியர் டேப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ராடில் ப்ராடாக இருக்க சைடில் அழுக்கு இல்லாமல் துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிளியர் டேப்பை ஒட்டிடலாம். வாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஈவனாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த ராடை அந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறேன். இதோ நம்ம ஃபஸ்ட்டு DIY ரெடி. ஆமாங்க, வேஸ்ட்டாக இருந்த இந்த பிளாஸ்டிக் ராட் ஒரு அழகான ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபாக மாறிடுச்சு. இதில் நான் டெய்லி ரீட் பண்ணுற புக்கும் என்னோடய பசங்களோட ஸ்டோரி புக்கும் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ 2வது DIY என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட இருந்த இன்னொரு ராடை 21 சென்டிமீட்டருக்கு அதே மாதிரி சூடான கத்தியால் கட் பண்ணி வச்சுருக்கேன். பழைய கடிகாரத்தில் இருக்க ஃப்ரேமில் இருந்து இந்த கண்ணாடியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கண்ணாடியை இப்போ அந்த பிளாஸ்டிக் ராடோட அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கண்ணாடியில் 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷனுக்காக இந்த ப்ரெஸ்டு பிளான்ட்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நானே காய வச்சு கலர் பண்ணது. இந்த கண்ணாடியில் இந்த பிளான்ட்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வைக்கும் போது அதோட ஃப்ரண்ட் சைடு கீழ்ப்பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். இப்படி எல்லா பிளான்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் க்ளூவை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதே இடத்துல ஸ்டிக் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை அந்த பிளான்ட்ஸ் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ண போகிறேன்.
இப்படி பண்ணுறதுனால இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடியில் நல்லா ஒட்டிக்கும், எப்போவுமே பிரிஞ்சு வராது. இந்த கண்ணாடியை ராடோட ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ராடோட பேக் சைடில் சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஹாட் நைஃப் வச்சு ஒரு கட் கொடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண கேப்பில் அந்த கிளாஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டிடணும். சைட்ஸ்லேயும் இதே மாதிரி கார்ட்போர்ட் வச்சு ஒட்டிட்டு உள்ளன் த்ரெட்டால் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க கண்ணாடியோட சென்டரில் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோஸ் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்த இந்த 2 பொருளும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய DIYs பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.